राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। श्री राम जय राम जय जय राम। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय। जय बोलो जगन्नाथ भगवान की जय। அழகான ஸ்நான பூர்ணிமா தினம். புரியில ஜெகநாதன் பலராமன் சுபத்ரா ஆனந்தமாக ஆவிர்பவிச்ச ஒரு திருநாள் இன்று. அதனால இன்னைக்கு ஜெகநாதனுடைய மூர்த்தி கோவில்ல இருந்து பலராமன் சுபத்ராவோட வெளியில வந்து கோவிலுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அவன் கர்ப்பகிரில வெளில வந்து ஸ்நான பேதின்னு சொல்லுவா. ஸ்நான வேதி அங்க ஆனந்தமா நீராட்டம் கண்டு அருளுவான். ரொம்ப அழகா இருக்கும். இந்த நீராட்டம் பண்ணும் பொழுது நிஜமாவே பார்க்க ஆசையா இருக்கும் குழந்தைய. மற்ற நாள் எல்லாம் ஜெகநாதன் ஒரு பித்தளை கண்ணாடி ஆரம்புழா கண்ணாடி மாதிரி வச்சு அதுக்கு தான் அபிஷேகம் பண்ணுவா. வருஷத்துல ஒரு நாள் இன்னைக்கு மட்டும்தான் அதுக்கு ஜோரா அபிஷேகம். இது முடிஞ்சோடனே இப்ப பகவான் கணபதி வேஷத்துல இருக்கான். எதுக்கு அப்படின்னா கர்நாடகாலேந்து வந்த கணபதி பட் அப்படின்ற ஒரு கணபதி உபாசகருக்காக ஜெகநாதன் கணபதி வேஷம் காட்டின நாள் இன்று. அதனால இன்னி வரைக்கும் கணபதி வேஷத்தோட தான் பகவான் இருப்பான். இதுக்கப்புறமா ரத யாத்திரைக்கு முன்னாடி நாள் தான் ஜெகநாதனை பார்க்க முடியும். 2 weeks அழகா பகவான் ரெஸ்ட் எடுத்துப்பான். குவாரண்டைன் பீரியட். ஜம்முன்னு அதுக்கப்புறமா தான் ரத யாத்திரைக்கு முன்னாடி நாள் தான் வெளியில வருவான். சரியா? அப்படிப்பட்ட அழகான ஒரு நாள் இன்னைக்குதான் வந்து ஆனி மாசம் திருமூல நட்சத்திரம். நம்முடைய மணவாள மாமுனிகள் ரொம்ப ஜோரா திவ்ய பிரபந்தத்தெல்லாம் ரொம்ப நாள் ரொம்ப ஜோரா விளக்கம் கொடுத்தார். அது முடியும் பொழுது ரங்கநாதன் 4 வயசு குழந்தையா வந்து கோஷ்டிக்கு நடுவர், கோஷ்டினா ஆச்சாரியன் பக்தர்கள்லாம் இருக்கக்கூடிய சபை, வைஷ்ணவ கோஷ்டின்னு சொல்லுவார், ஆவிர்பவிச்சு श्रीशैलेशधया पात्रं
தீபக்யாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம். திருமலையாழ்வாரின் தயைக்கு இலக்கானவரும் ஞான பக்தி முதலான குணங்களை கடலாகவும் யதீந்திரரான எம்பெருமானாரிடத்தில் அன்பு மிக்கவருமாயிருக்கிற அழகிய மணவாள மாமுனியை நான் வணங்குகிறேன் அப்படின்னு ரங்கநாதனே கொண்டாடின ஸ்ரீ மணவாள மாமுனிகள். அழகான ஒரு நாள் இன்று. எவ்வளவு சுகம் இல்லையா? அதுல நமக்கு சமர்த்த ராமதாசருடைய வைபவம். இந்த தேசத்துல எல்லா நாளுமே விசேஷம். ஏதோ ஒரு மூலையில யாரோ ஒரு பக்தர் விசேஷமாக பகவத் அனுபவத்தை அனுபவிக்கிறார். அந்த அனுபவம் நமக்கு ஆசீர்வாதமா ஆகலாம். சரியா? சமர்த்த ராமதாசர் எவ்வளவு அழகா கிருப பண்றார் அப்படின்னு பார்த்தோம். ஒரு மூடனான ஒரு வரட்டு வித்வத் உடைய ஒரு சிஷ்யனுக்கு எப்படி மகிமையை புரிய வச்சா அப்படின்னு நேத்தி பார்த்தோம். எனக்கு எவ்வளோ பரவாயில்ல, இருமல் எல்லாமே சரியா, ஒன்றும் நீங்கள் டென்ஷன் எடுத்துக்க வேண்டாம். நான் நன்னா இருக்கணும்னு நினைக்கும். அதற்கான முழு அதிகாரம் உங்களுக்கு இருக்கு. நான் நன்னா இருக்கணும், சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும். இப்படி இருமுறாரே, என் நெஞ்செல்லாம் வலிக்கிறது, அதெல்லாம் வேண்டாம். புரியுறதா? எப்பவுமே நான் கிடையாது, உங்க குடும்பத்திலேயே இருக்க இடத்துல உடம்பு நன்னா ஆயிடணும், சௌக்கியமா இருக்கணும். அவளுக்காக கஷ்டம் இருந்தால் கஷ்டம் நிவர்த்தி ஆயிடணும், நன்னா இருக்கணும். அவ்வளோதான். இவ்வளோ கஷ்டப்படுறாளே, இவ்வளோ பிரயத்தனப்படுறாளே, அது வேண்டாம். புரியுறதா? இந்த மனசுல நல்லவைகள் எல்லாம் சேமிச்சுட்டே வர 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 நல்லவைகளே எங்கும் சரியா? நல்லவைகள் எங்கும் சூழட்டும், அல்லவைகள் எல்லாம் தேயட்டும். அழகான பௌர்ணமி, எல்லாருக்கும் நன்மையே நடக்கட்டும். சரியா? சமர்த்த ராமதாசர் இடத்துல ஒரு சிஷ்யன். சமர்த்த ராமதாசர் ஜாதி பேதம் எல்லாம் பார்க்கல. சமயத்துல சில பேர் ரொம்ப ஸ்ரத்தையா இருந்தா மதம் கூட பார்க்கறது. அப்படி ஒரு முஸ்லீம் சிஷ்யன். எப்படி கபீர் தாசர் எல்லாம் ஏத்துக்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி அந்த மதத்துல பிறந்துட்டானே ஒழிய, ஆனா ரொம்ப ஸ்ரத்தையோட சமர்த்த ராமதாசர் இடத்துல இருப்பான். நான் அஹோபிலத்துல பார்த்திருக்கேன். நிறைய பேர் அந்த ஏதோ ஒரு குறிப்பிட்ட கிராமத்துல முஸ்லீம்ஸ் எல்லாம் இருப்பா. நான் ஸ்ரத்தையோட நரசிம்மக்காக வருவா. எனக்கு தெரிஞ்சு ஒரு உண்டு, பாஷான்னு பேரு, அஹோபிலத்துல. அவ்வளவு அழகா ஜம்முன்னு நரசிம்ம வைபவம் எல்லாம் ஸ்லோகத்தோடு சொல்வான். ஆச்சரியமா இருக்கு அந்த பயனுடைய ஸ்ரத்தையும் நம்பிக்கையும். அந்த மாதிரியும் உண்டு. சமர்த்த ராமதாசர் எல்லாரையும் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு தானே ஒத்துப்பார். அவன் ரொம்ப குடிகாரன். சமர்த்த ராமதாசர் அவனுக்கு உபதேசம் பண்றார். அவன் சமர்த்த ராமதாசருடைய ஸ்ரத்தை இதெல்லாம் பார்த்துட்டு மாறுவதற்கு முயற்சி பண்றான். ஆனா முடியல அவனால. அதுக்கு அடிமை ஆயிட்டான் இல்லையா? எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றா, நீ இன்னும் சமர்த்த ராமதாசர் சிஷ்யன் இப்படிலாம் பண்றீங்க. சில பேர் சமர்த்த ராமதாசர் எடுத்தே சொல்றா, இந்த இவனெல்லாம் உங்க சிஷ்யன் சொல்லாதீங்க, உங்களுக்கு அவமானம், நம்ம சம்பிரதாயத்துக்கு அவமானம், மதத்துக்கு அவமானம். அவாளுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் தானே. பல பேருக்கு இந்த குடிகாரன் திருந்தனும் சரியாகணும்ன்றதை விட அவனாலே
நமக்கு ஒரு அவமானம் வந்துடப்படாது. உலகத்தினுடைய சுவாவம் தானே, தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு தானே எல்லாரும் பிரயத்தனப்படுவா. இது தப்புன்னு சொல்ல முடியாது. as long as you are right, you are good, yes, உலகம் உங்களுக்காக. சரியா? கவலைப்படாதீங்க, மாறலாம். சமர்த்த ராமதாசர் இதுக்கெல்லாம் பதிலே சொல்லல. அவர் பாடு எனக்கு உபதேசம் பண்ண விட முடியும்டா உன்னால. என்ன பிறந்த வேலையெல்லாம் குடிச்சுட்டு இருக்கேன் இல்லையே, பழகின்ட்டாய். அந்த மாதிரி சமயத்துல என் பக்கத்துல உட்காந்து குடிக்கணும்னு தோணும் போதெல்லாம் அப்படின்னு சொல்லுவார். என்னெல்லாம் முடியுமோ எல்லா விதத்திலையும் அவனுக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டே இருப்பார். மகாத்மாக்கள் அத்தனை சீக்கிரத்துல ஒருத்தனை தள்ளி வைக்க மாட்டான். நிறைய வாய்ப்புகள் கொடுப்பா. ஆனா ஒவ்வொரு வாய்ப்புகள்லையும் மிஸ்யூஸ் பண்றவாளதான் தள்ளி வைப்பான். யாரையும் தள்ளி வைக்கணுன்ற அவசியம் மகாத்மாக்களுக்கு கிடையவே கிடையாது. ஆனா அத்தனை வாய்ப்புகள் கொடுத்து திரும்ப 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 அதை டேக்கன் ஃபார் கிராண்டட் அப்படின்னு எடுத்துட்டா என்னதான் பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இவன் நிஜமாவே சின்சியரா முயற்சி பண்ணிட்டே இருந்தாங்க. அதனால சமர்த்த ராமதாசன் அவன் கூட சப்போர்ட்டிவா நின்றான். நல்ல ஞாபகம், உங்களுடைய முயற்சிகள் ஸ்ரத்தையோடு சின்சியரா இருக்கிற பட்சத்துல குரு அப்படி தோளோட தோல் நிற்பார். அதை விட்டுட்டு நீங்க முயற்சியே பண்ணலன்னா வாய்ப்பில்லை ராசா, வாய்ப்பில்லை மேடம். சரியா? பி சின்சியர். அப்ப மட்டும்தான் பிரிவிலேஜஸ் கிடைக்கும். அது கண்ணனா இருந்தாலும் சரி, குருவாக இருந்தாலும் சரி. கோபிகைகள் சின்சியரா இருந்தா கண்ணனே ராச பௌர்ணமி அன்னைக்கு அழகா வாத்தியம் புல்லாங்குழல் வாசிச்சு வர வச்சு கிருப பண்ணான். எதிர்பார்க்கவே இல்லை கோபிகைகள். அதானே கண்ணன். அவன் கருணா சாகரன் அல்லவா? அவன் ரேஞ்சுக்கு கிருப பண்றான. அதை நினைச்சு நினைச்சு கோபிகள் உருவாகலாம். அதே கோபிகைகள் சௌபாகியம், எனக்கு கிடைச்சது சௌபாகியம் அப்படின்னு ஒரு மதம் வர அப்படியே கிளம்பிட்டாங்க. திரும்பி அவ தப்பு பண்ணிட்டேன் சின்சியரா ஃபீல் பண்ணோன்னு பகவான் ரொம்ப சின்சியரா அவர்களோட அழகாக பலவிதமான லீலைகள் பண்ணான் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் சொல்றான். ஸோ பி சின்சியர். அது வீட்டு வேலையா இருக்கட்டும், ஆபீஸ் வேலையா இருக்கட்டும், கிருஷ்ண ராச லீலையா இருக்கட்டும், உங்க வீட்டுக்கார கவனிக்கிறதா இருக்கட்டும், உங்க பிள்ளைகளை கவனிக்கிறதா இருக்கட்டும், உங்க மனைவியை அழகா பார்த்து சந்தோஷமா வைக்கிறதா இருக்கட்டும், உங்க வீட்டை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், உங்க பிசினஸ், பி சின்சியர். நான் கிருஷ்ண பக்தி பண்றேன், எனக்கு சின்சியாரிட்டி இல்லைன்னா தப்பு. கணவனுக்கு ஒழுங்கான நல்ல மனைவியா இருப்பவர்களுக்கு மட்டும்தான் கிருஷ்ண அனுபவ ராச லீலை கிடைக்கும். அதனால கோபிகள் கிடைச்சது. சும்மா எல்லாம் நடந்துடாது. கிருஷ்ணன் 100% ஸ்ரத்தையோட இருப்பான். அதே 100% ஸ்ரத்தை உங்ககிட்டே எதிர்பார்ப்பான். கிருஷ்ணன் எப்படி யுத்த காலத்துல அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் எவ்வளவு சின்சியரா இருந்தான், அதே சின்சியாரிட்டி கோபிகைகளுக்கு ராசக்கைடு ஆடும்பொழுது, அதே சின்சியாரிட்டி ருக்மிணிய அழகா அழிச்சுட்டு வரும்பொழுது, அதே சின்சியாரிட்டி கம்சனவதம் பண்ணும்பொழுது, அதே சின்சியாரிட்டி உத்தவனுக்கு கீதை சொல்லும் பொழுது, அதே சின்சியாரிட்டி விதுரருக்கு அனுகிரகம் பண்ணும் பொழுது, ஸோ அதே சின்சியாரிட்டி பீஷ்மர் அந்திம காலத்துல இருக்கும் பொழுது, அதே சின்சியாரிட்டி திரௌபதிக்கு வஸ்திரம் தரும் பொழுது, அதே சின்சியாரிட்டி கோபிகள் வஸ்திரத்தை அபகரணம் பண்ணும் பொழுதும். கிருஷ்ணா இஸ் த மோஸ்ட் சின்சியர் ஃபெலோ.
ஒரு நிமிஷம் கிடைச்சதுன்னா கூட அந்த ஒரு நிமிஷத்துல உங்களுக்கு என்னெல்லாம் முடியுமோ அனுகிரகம் பண்ணிடுவோம். நினைச்சு நினைச்சு மலைச்சு போகும்படியா ஒரு நிமிஷத்துலதான் திரௌபதிக்கு புடவையை கொடுத்தாங்க. அதே மாதிரி இன்னொரு நிமிஷத்துலதான் குப்ஜய சுந்தரின்னு கூப்பிட்டு அழகா அவ கன்னத்தை தொட்டு முகவா கட்டையை தொட்டு அதோட நிமிர்த்து அழகியாக்கினான். ஒரு அரை நொடி கிடைச்சா கூட போதும், அதுக்குள்ள உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணி கொடுத்துருவோம். அதான் கிருஷ்ணன், அதானே கிருஷ்ணன். பி சின்சியர். குரு அதேதான். நான் நல்லா பார்த்தேன் என் குருஜி அம்மா, அப்பா அத்தனை சின்சியர் என் வாழ்க்கையில. நிஜமாவே எனக்கு என் வாழ்க்கையில் இருந்த சின்சியாரிட்டியை விட என் குருஜி அம்மாவுக்கு அவ்வளவு சின்சியாரிட்டி. என் உடம்பு நல்லா இருக்கணும், நான் ஹெல்த்தியா இருக்கணும், நான் நல்லா சாப்பிடணும், உலகத்துல மரியாதையா இருக்கணும், உலகம் என்ன கொண்டாடணும். ஏன்னா நான் கொஞ்சம் ஒரு இன்னசென்ட் சொன்னா நம்ப வேளாங்களா? சத்தியமா நம்ப மாட்டேன். இப்ப நிஜமாவே நான் இன்னசென்ட் தெரியுமா? சிரிக்கப்படாது நான் சொல்றதை குருஜியமா பார்க்கறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறமா அந்த இன்னசென்ஸ், யார் இன்னசென்டா இருக்காளோ அவகிட்ட மட்டும்தான். யார் திமிருத்தனம் காற்றாளோ அங்க வேறதான். இன்னசென்ட்ன்றதை விட உலகமே தெரியாம எப்படி எல்லாரையும் நம்பின்ற பைத்திய மாதிரி லூஸ் மாதிரி வரல. குருஜி அம்மா தான் அதை மாத்திட்டே அவள்லாம் உங்ககிட்ட அன்பா இல்லடா புரிஞ்சுக்கோடான்னு எனக்கு புரிய வச்சா. நேரடியா வார்த்தைகளால சொல்லவே மாட்டா குருஜி அம்மா. மனசை கட்டிக்கோ பாப்பாப்பா, அவ்வளோ பெரியவா, அவள்லாம் ஒண்ணு அப்படி காப்பாத்த போறா. சரி சரி. குருஜி அம்மா வார்த்தைகள்லாம் சப்பல் ஷாட்டு தான், சிறுப்பட்டி தான். இன்னைக்கு ஞாபகம் இருக்கணும், ஒவ்வொரு வார்த்தைகளும் தனியா சிரிச்சுப்பேன். ஃப்ளைட்ல உட்கார்ந்து இருக்கும் பொழுதும் என் குருவின் நினைவுகள் தானே என் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கு. குரு ஸ்மரணமே என் நாட்கள் பயின்றிருக்கு, குரு ஸ்மரணமே என் நொடி பொழுதுகள் பலமாயின்றிருக்கு. குரு ஸ்மரணமே என் வாழ்க்கைக்கு ஆதாரம், அஸ்திவாரம், ஆனந்த ரகசியம். ஜெய் போல் பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மா கி ஜெய். என் குரு தான். என் குரு என் தலைமை கை வச்ச ஒரு ஆசீர்வாதம், நான் ரொம்ப தோண்டு போன சமயத்துல எனக்கு கொடுத்த ஆலிங்கனம், நான் நமஸ்காரம் பண்ணும் பொழுது என் தலையில காலை வச்சு பாத தீட்சை கொடுத்த அனுகிரகம், பியாண்ட் இன்னைக்கு தைரியமா சொல்லிட்டு இருக்கேன். நான் இதெல்லாம் எனக்குள்ளேயே இருக்கக்கூடிய பல ஆயிரம் விஷயங்கள். என் குரு இல்லைன்னா வேற அமை நத்திங். சமர்த்த ராமதாஸ் வெரி சின்சியர் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். சம்டைம்ஸ் அவன் அப்படி இந்த பக்கம் வரமாட்டான். சமர்த்த ராமதாசர் பக்கத்தில் போயாச்சுன்னா அந்த குடிக்கிற சமயத்தில் அவங்க மனசு அங்கே போகும். எங்கேயாவது காணல்னா எங்க இருக்கா அங்கே சமர்த்த ராமதாசர் போயிடுவார். வேற வழியே இல்லை. இவன் போலனாலும் அவர் போய் உட்காந்துருவான் அவன் பக்கத்துல. உட்காந்து பாருக்கு, ஸ்ரீராம ஜெய ராம ஜய ஜய ராமா, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமா, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமா, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமா. அப்படி ஜபிப்பார். அவனும் வேற வழி இல்லாம ஜபிப்பான். ஒரு ஸ்டேஜ்ல இவருடைய சின்சியாரிட்டி, இவருடைய பிரயத்தனத்தை பார்த்துட்டு சி இவ்வளவு பெரியவர் எனக்காக இவ்வளவு பிரயத்தனப்படுறாருன்னு தன் குடியிலிருந்து வெளியில் வந்தான். எனக்கு இந்த கூரத்தாழ்வான், திருவரங்கத்து அமுதனார் இவர்கள் தான் ஞாபகம் வரார்கள். ஏன்னா திருவரங்கத்து அமுதனார் அப்படித்தான் ஸ்ரீரங்கம் கோவிலுடைய அர்ச்சகர். ஆனாலும் ஒரு வித்யா கர்வம், தன கர்வம், குல கர்வம் எல்லாம் உண்டு.
இஷ்டத்துக்கு போயிட்டு இருந்தா. கூரத்தாழ்வான் போய் 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 அவரோட பேசி 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 அவரை திருத்தி பணி கொண்டார். கதறினார் திருவரங்க தமுதனார். அதனால அதுக்கப்புறமா தான் திருவரங்க தமுதனார் ராமானுச நூற்றந்தாதி அப்படின்னு எழுதினார். ராமானுசருடைய கிருபை, குரு கிருப்பை இருக்கு பாருங்க, அதுக்கெல்லாம் வார்த்தைகளே கிடையாது. கதறி கதறி அழகெல்லாம் வைக்கும். கிருஷ்ண இதா கிடைக்கிறது, கிருஷ்ண கிருப்பை கிடைக்கிறதுன்னா அப்படியே அந்த குடிகார சிஷ்யன் திருந்தினான், நல்வழிப்பட்டான். சமர்த்த ராமதாசன் நான் தான் அவனை திருத்தினேன், அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. அவன் பார்க்குற வாட்டெல்லாம் சொல்லியிருந்தான், சமர்த்த ராமதாசரால தான் நான் திருந்தினேன், அவர் தான் என்னை காப்பாத்தினார், அவரால் தான் நான். நிஜமா வாழ்க்கையில கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத மாற்றங்களை எல்லாம் குரு அருளாலே அனுபவிச்சவன் சொல்றேன் நான். இன்னைக்கு குடும்பம்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா குரு கிருபை. குருவே சரணம். ஸோ பி சின்சியர். ஆனா குரு உங்க மேல அவ்வளவு சின்சியர் எஃபர்ட்ஸ் போட்டு இருக்காரு, அதை மதிக்கணும். அதற்கான முயற்சிகளும் நீங்களும் பண்ணணும், ஒத்துழைப்பும் நீங்க தரணும். அப்ப சூப்பராக மாற்றம் வரும், வந்தே தீரும், மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணாம். ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो जय बोलो स्वामी समर्थ रामदास महाराज की जय. जय जय रघुवीर समर्थ. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद भारत माता की जय. राधे कृष्ण.